ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299440. அவர் மேல ஒரு கிரிமினல் இது இருந்துச்சுனாலுமே அப்படி என்ன ஒரு 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 குற்றத்தை பண்ணிட்டாரு அப்படி ரொம்ப தூக்கிட்டு போற அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரக் மாஃபியாஸை அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்க இன்னும் ஒரு இதாகவே இருக்குது. அவங்க இன்னும் கரெக்டான ஒரு ப்ரிகாஷன்ஸோ ஆக்ஷன்ஸோ எடுக்காமல் யார் யாரெல்லாம் அதுக்கு அகெயின்ஸ்டாக வாய்ஸ் கொடுக்குறாங்க, அது யார் யாரெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அவங்கள தான் அட்டாக் பண்ணுறாங்க. டேக் இட் இன் அ ரைட் வே, டேக் இட் இன் அ ரைட் பாத். அதையே நீங்கள் அந்த மாதிரி எடுக்காமல் அட்டாக்கிங் மோடில் எதுக்கு போகிறீங்கன்னு எனக்கு புரியல. மோடியோட கவர்மெண்ட் எனக்கு எவ்வளோ நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேனோ எனக்கு அப்படியே எனக்கு இந்த மாதிரி ஒரு முட்டாள் நான் என்னை பார்த்ததே இல்லை, என்ன மாதிரி ஒரு முட்டாள் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. என்னிடமோடு இணைந்திருப்பவர் அதிமுக மகளிர் அணியின் துணைத் தலைவர் காயத்ரி ரகுராம் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுக அரசு குறிப்பாக அவருக்கு எதிராக கருத்து பதிவிடும் மீம்ஸ் போட்டாலுமே கைது செய்கிறார்கள். அதே போல் அவர்களுக்கு செய்யும் ஊழலாகட்டும் தவறுகளை சுட்டி காட்டினா அந்த ஊடகத்துக்கு எதிராகவோ இல்லை ஒரு தனிநபருக்கு எதிராக செயல்படுறாங்க. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பயத்தை தான் நான் பார்க்குறேன். அவங்க பயங்கரமாக பயந்து போயிருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு ஒரு வகையில் அவங்க நினச்சது இந்த அளவுக்கு கிரவுண்டில் அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் இல்லை அப்படின்றது மக்கள் இடையில் அவங்களோட இது குறைஞ்சிருச்சு. எவ்வளோ நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ இன்றைக்கி அது குறைஞ்சிருச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம எல்லாருமே கண்ணுக்கு முன்னாடியே பார்க்குறோம். நம்ம ஊழல் விஷயமா இருக்கட்டும், நிறையா குற்றங்களாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி ஓப்பனாக நடக்குது. லைக் இன்னும் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் விஷயமா இருக்கட்டும், மணல் மாஃபியா விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் காவேரி விஷயமா இருக்கட்டும், வட்ட வெளிச்சமாக இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுது இவங்க எப்படி தமிழ்நாடு கையாண்டுட்டு இருக்காங்க. மோரோவர் நம்ம தமிழ்நாடு எவ்வளோ கடனுக்கு தள்ளியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுலேருந்து எப்படி மீண்டு வருவோம் அப்படின்றது நம்ம மீடியாவா இல்லை யாராவது ஒரு அப்போசிஷனா நம்ம யாராவது குரல் எழுப்பணும்னா அது ஏன் உடனே முடக்கிறாங்கன்னா அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபியர் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அந்த ஃபியர், அந்த பயத்தை திமுகவோட இதில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன்னைக்கு கொடுக்க முடியல, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் இருக்க முடியறதில்ல. நிறைய பேர் இப்போன்னு இல்லை, அவங்க ஆட்சி வந்த அடுத்த செகண்ட்லேருந்து இப்போ நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது சின்ன சின்ன இது சொல்கிறது யாராவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக அவங்கள போட்டு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ப்ராபப்ளி அது என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சு அது சரி செய்ய தான் எல்லாருமே பார்ப்பாங்களே தவிர அது இந்த மாதிரி கூப்பிட்டு அவங்களோட ரைட்ஸை முடக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை முடக்கிறது அது ரொம்ப ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம். அது அவங்களோட பயத்தை தான் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் என்னதான் இருந்தாலும் இளைஞர்களை அது பாதிக்குது. இப்போ எஸ்பெஷலி உங்கள் மீடியாலே நீங்கள் எடுத்துக்கோங்க, கார்த்திக் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இஸ் அ ஸ்டூடெண்ட். ஆமாம், அது இப்போ மீடியாவில் ஒரு தனிநபர் ஏதாவது ஒரு கட்சிக்கு எதிராக பேசினால் இல்லை எழுதினால் வழக்கு தொடுப்பாங்க. நம்ம அது வரலாறு நெடுக பார்த்துருக்கோம். இப்போ கார்த்திக் என்பவர் ஒரு மாணவர், நன்றாக படிக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர். அவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போக காரணம் என்ன? அந்த கைதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மாணவர்கள் என்றாவே காவல்துறையினர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் வாழ்க்கை வீணாயிடும். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அது என்ன அந்த அந்த என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அவங்க அவர் மேலே ஒரு கிரிமினல் இது இருந்துச்சுனாலுமே அப்படி என்ன ஒரு 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 குற்றத்தை பண்ணிட்டாரு அப்படி ரொம்ப தூக்கிட்டு போகிற அளவுக்கு என்ன சொல்கிறது ஒரு கிட்னாப் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க இல்லையா? லைக் அது பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது. நீங்கள் யார் இவங்களெல்லாம் பண்ணுறதே இல்லை. அது பேர் என்ன, இந்த ட்ரக்ஸ் அடிச்சுக்கிட்டு ஊரில்
4 பேர் வெட்டுறது, 4 பேர் கொள்ளையடிக்கிறது, இன்னைக்கு டெய்லி பார்க்க ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி நியூஸை. அவங்களெல்லாம் வந்து அப்படியே லேஸில் விட்டுட்டு இருக்கீங்க. இத்தனை பேர் லூஸில் இருக்காங்க, நீங்கள் அத்தனை ட்ரக் டீலர்ஸ் எல்லாம் லூஸில் இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து யார் உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து இது வந்து ஒரு பைத்தியகாரத்தனம்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, அப்போ உங்களோட கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. திமுகவோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போ ஹாலிடேக்கு தான் போயிருக்காங்க. ஹாலிடே விட்டு நீங்கள் தமிழ்நாடு அனாதையாக இருக்கீங்க, என்ன பண்ண போகிறோம், எந்த வழிகாட்டுதல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஆர்ஃபன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் கரெக்டான லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இல்லை, எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல் யார் உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, அவங்க மேலே என்னத்தை குற்றத்தை சுமத்தலாம், எப்படி இவங்களை வந்து லாக் பண்ணி வாயை மூடலாம், பயமுறுத்தி வாயை மூடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர ஆக்சுவலாக நடக்கிற க்ரைம்ஸ்க்கு தே ஆர் பீங் வெரி குவயட்டு. அது வந்து ரொம்பவே லேசாக விடுறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து திமுக வந்து இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து தகுந்த பதிலடி கண்டிப்பாக 124% நான் சொல்கிறேன். நான் 2026 அவங்கனால வந்து வெற்றி வாய்ப்பு இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா குறைஞ்சிட்டு தான் வருமே தவிர, இது வந்து நீங்கள் யாரெல்லாம் தாக்குறீங்களோ அவங்கெல்லாம் பலமாய் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சரிங்க மேம். தொடர்ந்து ஊடகங்களில் வந்து செய்தி போட்டால் அதே போல் எழுதினா வந்து திமுக அரசு இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ வந்து சவுக்குமணின்றது ஒரு யூடியூப் சேனல் தான், அதிகபட்சமாக வந்து ஒரு 10 பேர் தான் வேலை செஞ்சாங்க. இந்த 10 பேரை பார்த்து வந்து ஒரு ஆட்சியை வந்து சிஎம்மாக இருக்கார், முதலமைச்சராக இருக்கார், இங்கே அவர் கீழே வந்து காவல் அதிகாரிகள் இருக்காங்க, அதே போல் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க பயப்படுறதை வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ கார்த்திக் கைது செய்யப்பட்டார். ஸோ ஏன் மேலே அதுதான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ், அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரக் மாஃபியாஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இன்னும் ஒரு இதாகவே இருக்குது. அவங்க இன்னும் கரெக்டான ஒரு ப்ரிகாஷன்ஸோ ஆக்ஷன்ஸோ எடுக்காமல் யாரெல்லாம் அதுக்கு அகெயின்ஸ்டாக வாய்ஸ் கொடுக்குறாங்க, அது யாரெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அவங்கள தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது நீங்கள் வந்து பயந்து தான் போயிருக்காங்க, அவங்க வீக்காக இருக்காங்க, அவங்க எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அவங்க எதுவுமே அவங்க பண்ணுறதுக்கு இல்லை. இது வந்து ஒரு தவறான ஒரு செயல். இது வந்து ஒரு லா அண்ட் ஆர்டருக்கு வந்து ஒரு 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 வஸ்ட் இம்ப்ரெஷன் தான் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து அவங்க அட்டாக் பண்ணியும் யாராவது வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசி இது போடுறாங்களோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து தே கோ பிலோ தி பெல்ட். ஆனால் வந்து ஒரு பாயிண்டில் வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு அண்ணாமலையோட வார் ரூம் வந்து என்னை வந்து கண்டினியூஸாக அசிங்கமாக பேசிகிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்க காசு கொடுக்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒருத்தவங்க இப்போ சவுக்கு மீடியா வந்து ஒரு ட்ரூத் எக்ஸ்போஸ் பண்ணுது. இது தேர் நாட் டூயிங் எனிதிங். இப்போ வந்து ஏடிஎம்கே ஆப்போசிஷனில் இருக்கும் போது கூட வந்து அவங்க என்ன ரூலிங் பார்ட்டியாக இருக்கும் போது கூட சவுக்கு மீடியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து காமிச்சிங்க நீங்கள். அதே மாதிரி சவுக்கு மீடியா வந்து இப்போ யாரெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுமோ எல்லாரையுமே தான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் லைக் ஒரு பர்டிகுலர் பர்சனை தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை. ஸோ ஒரு எக்ஸ்போஸ் பண்ணியாச்சுன்னா அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கணுமே ஆஸ் அ கவர்மெண்ட்டாக. அதையே நம்ம வந்து அவங்கள வாயை மூடி அவங்கள அடித்து அவங்களோட ரைட்ஸை முடக்கி அவங்கள வந்து எப்படியாவது அவங்கள ஜெயிலில் போடணும், பீட் தேர் அவங்களோட வருமானத்தை அடிக்கிறது. அது 10 பேர் நீங்கள் சொன்னீங்க, 10 பேர் ஒரு 10 பேர் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் 10 பேர் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அதுக்கான ஒரு அந்த பிளட்டு ஸ்வெட்டு எல்லாமே நீங்கள் வந்து த்ரெட்டு எல்லாமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு எவ்வளோ உழைப்பு இருக்கும். அது ஒரே செகண்டில் நீங்கள் உங்களோட செல்ஃபிஷ்னஸ் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து யூர் டூயிங் தட். அப்போ இங்கே இருக்கிற 10 குடும்பமும் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து எந்த வருத்தமும் இல்லை அவங்களுக்கு. அப்போ அவ்வளோ நீங்கள் கண்டாக்ரஸாக இருக்கீங்க, ஒரு ஹார்ட்லெஸ் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ எக்ஸ்போஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு பர்டிகுலர் விஷயம் எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து டேக் இட் இன் அ ரைட் வே, டேக் இட் இன் அ ரைட் பாத். அதையே நீங்கள் அந்த மாதிரி எடுக்காமல் அட்டாக்கிங் மோடில் எதுக்கு போகிறீங்கன்னு எனக்கு புரியல. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் பி ஹாப்பி. ஒரு ஜாஃபர் சாதிக் மாதிரி ஒரு ஆளை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம்னா அப்போது நீங்கள் அது சரி செய்யறதுக்கான உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோமே தவிர நீங்கள் வந்து அது வந்து பலவீனமாக நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது.
டெல்லிங் நீங்கள் பண்ண தவறுகளில் வந்து நம்ம சுட்டி காட்டுறோம். அதுலேருந்து கரெக்ஷன் பண்ணுறது தான் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கான ஒரு அழகே தவிர, அந்த யார் தவறுகளை சுட்டி காட்டுறாங்களோ அவங்கள போட்டு அடிக்கிறது வந்து அது நியாயமே இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது திமுகவோட செயல்கள் வந்து ஒரு கட்சியாக அது வந்து கீழே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் அவங்களோட கல்ச்சரே அது தானேயா, இந்த மாதிரி அச்சுறுத்துறது, என்ன சொல்கிறது, ஆக்கிரமிப்பு, இல்லைன்னா வந்து கட்ட பஞ்சாயத்து. இதுதான் ஒரு கல்ச்சராகவே, ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சராகவே ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தது. நான் அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இது ஹெல்த்தி பாலிடிக்ஸ் நம்மளுக்கு தேவை. எல்லாருக்கும் ஒரு ஜனநாயகம் இருக்குது. அதுபடி தான் நம்ம எல்லாருமே போகணும் அப்படின்றது தான். ஐ திங்க் இப்போ அந்த தம்பி என்ன தவறு செஞ்சாங்களோ கம் அவுட் ஓப்பன். ஏன் நீங்கள் ஃப்ரீயாக சொல்லலாமே, என்ன தப்பு செஞ்சாங்கன்னு நீங்கள் ஃப்ரீயாக சொல்ல. அதுக்கான ஒரு இது எதுக்கு ஹைட் அண்ட் சீக் மாதிரி ஒரு கிட்னாப் மாதிரி ஒரு எடுத்துகிட்டு போகணும் ஒரு நபரை? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹைட் அண்ட் சீக் எதுவுமே இல்லாமல் ஒரு வார்னிங் கொடுக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு வார்னிங் இல்லை, இது நீங்கள் இந்த மாதிரி பண்ண சரி. எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அது என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஏதோ ஒரு பழைய பிரச்சனை, பஞ்சாயத்து ஏதாவது பஞ்சாயத்து இருந்தால் அங்கேயே முடிச்சு கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே உட்கார வைக்கணும்னு ஒரு 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 உள்நோக்கத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து ஒரு பர்சனல் லைவ்லிஹுட், ஒரு பர்சனல் லைஃப்பை எல்லாருக்கும் பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜனநாயகத்தை இது பண்ணிங்கன்னா, இது எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே ஓட்டர்ஸ். அதை அவங்க மறந்துடக்கூடாது. திமுக வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா வந்து இது ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சாமானிய மக்கள். கார்த்திக் என்பவர் சாமானிய ஒரு மக்கள். சவுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சாமானியர்கள். யாருக்குமே வந்து ஒரு அரசியல் ஒரு பின்பலமோ இல்லை இந்த மாதிரி ஒரு கட்சி எங்களுக்கு இருக்காங்க. நீங்கள் அதிமுகக்கு இப்போ நீங்கள் வந்து ஃபேவராக பேசுகிற மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அட் த சேம் டைம் அதிமுக வந்து ரைட்டுக்கு தான் நம்ம எப்பவுமே குரல் கொடுக்கும். அதே மாதிரி தான் சவுக்கு மீடியாவும் நான் பார்க்குறேன், ரைட்டுக்கு தான் குரல் கொடுக்கும். அதே மாதிரி திமுக வந்து ரைட்டுக்கு குரல் கொடுக்கும்போது அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து சரி செய்கிறது தான் கரெக்டே தவிர, அதை நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள முடக்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து இங்கே மட்டும் இல்லை, சென்ட்ரல்லையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முடக்கிறது, ஷேடோ பண்ணுறது, அவங்களோட இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறது, வியூவர்ஷிப்பை டிக்ரீஸ் பண்ணி விட்றது, அதுக்கப்புறம் அந்த சஜஷனில் போக விடாமல் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பேரே இல்லாமல் பண்ணுறது கூகுளில். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணுற இந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தனமான வேலைகள்லாம் வந்து இந்த இப்போது இருக்கிற கரண்ட் பவரில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து 2 பேருமே பவரில் இருக்கிறனால அவங்க தேர் டூயிங் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஐ திங்க் இது வந்து ஜனநாயகமாக இன்றைக்கி வந்து பீப்புள் வந்து வில் நாட் பிலீவ். அதை வந்து யாரும் நம்பவும் மாட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கான தகுந்த பதில் அடி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து சாமானியர் மேலே கை வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. குற்றவாளி மேலே கை வை, தப்பில்லை. ஆனால் சாமானியர் வந்து ஒரு கரம் வச்சு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். சரிங்க மேம். இப்போ தொடர்ந்து வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டை வந்து நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இங்கே இருக்க ஊடகங்கள் வந்து எல்லாமே வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கார்த்திக் வந்து ஒரு செயலாளர் தான், அவர் கைது செய்யப்படும் போது கூட மற்ற ஊடகங்கள் எதுவுமே பேசலை. தொடர்ந்து வந்து இப்போ வழக்கு போடுறாங்க, 2-3 வழக்கு போடுறாங்க. என் மேலே கூட வழக்கு போடுறதுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ ஊடகங்கள் வந்து ஒரு சார்பாக இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு எதிர்கட்சியில் இருக்கீங்க நீங்கள், அதனால் கேட்குறேன். எல்லாருக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல ஊடகங்கள் இன்றைக்கி வந்து இருக்குது. பல ஊடகங்கள் தேர் கோயிங் கிராசிங் தர் லிமிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது ஒரு பெண்ணினமை பற்றி தவறாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு ஜாதி பற்றி தவறாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்சனல் லைஃப்பை பற்றி தவறாக பேசுகிறதா இருக்கட்டும், இன்றைக்கி இது எல்லாமே க்ராஸ் பண்ணி போகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அப்படி பார்த்தாச்சுன்னா எல்லாருமே நீங்கள் வந்து பிஹைண்ட் த பாரில் போடணும். எல்லாருக்குமே ஒரே ரூலில் இருக்கணும். நான் மென்ஷன் பண்ணல பேர், ஆனால் நானும் பல இன்டர்வியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாருமே தேர் கிராசிங் தி லைன், எல்லாருமே கிராசிங் தி லிமிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்போசிட்டாக பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஊடகங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஆனால் நம்ம அதிமுக சார்ந்த ஒரு யாராவது ஒருத்தர் ஃபேவராக பேசிட்டாங்கன்னா திமுக உடனே வந்து வயிற்றில் புலி கரைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் வந்து அதிமுகவோட ஸ்ட்ரென்த் இன்றைக்கி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மக்களோட ஆதரவு எல்லாமே அதிமுக பக்கத்தில் சாஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதையும் பயஸ்டாக
இருக்கக்கூடாதுன்னு இருக்கிற சவுக்கு மீடியாவும் வந்து அவங்க வந்து அதிமுகவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சில விஷயங்கள் பேசும்போது சிலர் தப்பு பண்ணால் கூட அவங்களும் திட்டுறாங்க. சவுக்கு மீடியா நான் பார்த்துருக்கேன், முக்கால்வாசி இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். அவங்க திட்டவும் செய்கிறாங்க, இந்த மாதிரி அதிமுக இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் செய்கிறாங்க. அது நம்ம இது பண்ண முடியாது. அதுக்காக உட்காந்துட்டு நம்ம வந்து உடனே நம்ம வந்து கேஸ் போட்டோ ஒரு தப்பான ஒரு இதில் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, அது நம்ம வந்து கொடுக்கணும். அது திமுகக்குன்ற இருக்கிற மீடியாஸ் வந்து அவங்களும் தே கோ பியாண்ட் த லிமிட். ஆனால் அவங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஹேண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஊடகங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இது கொடுக்குறீங்க. நீங்கள் பயந்தீங்கன்னா அது மற்றவங்களோட லைஃப்பை வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் கர்நாடகாவில் வந்து இப்போ ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கலாம். தொடர்ந்து வந்து அது ஆபாச வீடியோக்கள் வந்து வெளியாகி மிகப்பெரிய குற்றச்சாட்டு. மதச்சார்பற்ற ஜனதாதளத்தை கட்சியை சேர்ந்தவர் அவர், ஒரு தொகுதியோட வேட்பாளர் அவர். இந்த குற்றச்சாட்டு வந்தோடனே தப்பிச்சு வந்து ஜெர்மன் போயிட்டார். எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே வந்து அவர் குற்றம் செய்திருக்கிறார், அதனால தான் தப்பிச்சு ஓட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இதுதான் வந்து இது காலகாலமாக இது வந்து மோடியோட அரசில் வந்து இப்போது நான் வந்து சமீப காலத்தில் நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயமா அதுதான் பார்க்குறேன் நான். நீங்கள் பிரிட்ஜ் பூஷன் எடுத்துக்கோங்க, அவங்களையும் வந்து ரொம்ப நாளாக எதுவுமே வாய் திறக்காமல் அவர் வந்து ஒரு மாதிரி காப்பாற்றிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குஜராத் அந்த கோத்ரா அந்த ரயட் சமயத்தில் வந்து அவங்க ஒரு முஸ்லீம் பெண்மணியை வந்து என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடியை வந்து நீங்கள் இது பண்ணி அவங்க கடைசியில் அந்த ரேப் பண்ணவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் ஸ்டேஜில் உட்காந்து நீங்கள் அழகு பார்த்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது வந்து ஹனி ட்ராப்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து இன்றைக்கி அண்ணாமலை வந்து ஏகப்பட்ட விஷயம் நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அவர்கிட்டயே வந்து ஒரு கிட்டத்தட்ட 60 வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்கிறது நான் சொல்லலை. அங்கே இருக்கிற அவர் கூட இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டு திருச்சி சூர்யா சொல்லியிருக்காரு. அப்புறம் ஸோ ஒரு 2-3 இன்டர்வியூஸில் வந்து நிறைய பேர் வந்து யார் அப்போது அந்த கட்சியில் இருந்தாங்களோ கூட இருந்தவங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அண்ணாமலை கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான என்கொயரி நான் எவ்வளோ நாள் நான் வந்து கத்தி பார்த்துட்டேன், அதுக்கும் வந்து எதுவுமே சொல்லலை. மத்திய பாஜக வந்து எதுவுமே சொல்லலை, டெல்லியில் இருக்கிறவங்க யாருமே கண்டுக்கல. இன்றைக்கி அதே தான் இன்றைக்கி வந்து கூட்டணியில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் டிசம்பர் மாதத்துலேயே வந்து ஒரு பிஜேபி ஆஃபீஸ் பேரர் வந்து கடிதம் எழுதி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இந்த பையன் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டவும் டிசம்பரில் சொல்லியும் இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு ஆளாக வந்து நிறுத்தி எம்பிக்கு வந்து நிறுத்தி ஒரு கேண்டிடேட்டாக நிறுத்தி அதுக்கப்புறம் அவருக்கு போய் கேம்பெயின் பண்ணியிருக்காரு மோடி. இதோட ஒரு கேவலமான ஒரு விஷயம் நான் எங்கேயுமே என் லைஃப்பில் பார்த்தது கிடையாது. ஸோ இதுதான் அவங்களோட அரசியல்னு நினைக்கும் போது அப்போது உங்களுக்கு பெண்களுக்கான சேஃப்டி எங்கே, மக்களுக்கான சேஃப்டி எங்கே? ஸோ பார்ல இருக்காங்க டிஎம்கே அண்ட் பிஜேபி வந்து பார்ல இருக்காங்க. அதாவது குற்றங்கள் எங்கே நடக்குதோ அங்கே வந்து அப்படியே கண்ண மூடிடுறாங்க. குற்றம் செய்யாதவங்களை வந்து குற்றம் செஞ்சதா வந்து நீங்கள் இப்போ வந்து திணிச்சு அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து காயப்படுத்தி அவங்கள வந்து நீங்கள் வந்து தூக்கிட்டு போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். அது இளைஞர்களோடலாம் நீங்கள் வந்து சட்டை போடுறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி ஆளாக நீங்கள் தப்பிக்க விட்டுட்டு நீங்கள் ஜெர்மனியில் தப்பிக்க விட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படிலாம் வந்து பார்க்கும்போது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவும் சரி பாஜகவும் சரி இட் இஸ் நாட் ஹெல்தி ஃபார் திமுக இஸ் நாட் ஹெல்தி ஃபார் தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்து திமுக வந்து எதுவுமே அவங்க வந்து ஆக்ஷன் வந்து கரெக்டாக எடுக்கிறாங்களா, பாலிட்டிக்கலி அவங்க வந்து கரெக்டாக மக்களோட நல்ல விஷயங்கள் செய்கிறாங்களா அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஐ திங்க் இன்கம்பிட்டன்ஸ் அண்ட் ஆன்டை இன்கியூபன்சி தான் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி மோடியோட கவர்மெண்ட் வந்து எனக்கு எவ்வளோ நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேனோ எனக்கு அப்படியே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முட்டாள் நான் என்னை பார்த்ததே இல்லை, என்னை மாதிரி ஒரு முட்டாள் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் அந்த அளவுக்கு ஒரு பையனை போய் ஒரு பையன் கிட்டத்தட்ட 2000 வீடியோஸு அது ஒரு நாள் 2 நாள் எடுத்தது கிடையாது. அது வந்து ஒரு 5 வருஷமா எடுத்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். அப்போ அந்த டைமில் வந்து யார் அங்கே வந்து டிஎஸ்பின்னா நம்ம அண்ணாமலை. ஸோ ஏதோ ஒன்று அங்கே வந்து லிங்க் இருக்குது.
ஏதோ சரியில்லை. ஏன்னா அதே கேரக்டர் தானே இங்கேயும் வந்து வந்து அந்த இந்த மனுஷன் பண்ணியிருக்கான். ஸோ அதனால மாதிரி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ரியலி எனக்கு அந்த பிஜேபி மேலே இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன் டோட்டலாக போயிடுச்சு. அதுவும் லாஸ்ட் 2-3 இயர்ஸ். இப்போ என்னன்னா சண்டையா, ஒரே பார்ட்டிக்குள்ள ஒரே அடி தட்டி சண்டையாம், சட்டையை கிழிச்சுக்கலையா, இங்கே காசு அடிச்சுட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு பாஜகக்குள்ள ஒரே சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது அவங்க அடிச்சுக்கிறாங்க, மண்டையை பிச்சுக்கிறாங்க, இதெல்லாம் போட்டோம். ஆனால் வந்து எல்லாம் வந்து நான் மானஸ்தன், நான் செயின்ட்டு, நான் தான் இருக்கிறதுலே மகரிஷி அப்படிலாம் பேசிக்கிறாங்க தெரியுமா. சத்தியமாக சொல்கிறேன், எவ்வளோ கேவலமாக வந்து இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ கேவலமாக பாஜகவோட செயல்கள் எவ்வளோ இருந்ததோ ரொம்ப கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கட்சின்னு சொல்லிட்டு யாரும் ஆதரிக்க கூடாது இனி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு பெண்மணி, அதே மணிப்பூர் விஷயத்துலேயே நம்ம பார்த்தோம் எப்படி சைலண்டாக இருந்தாங்கன்னு. இப்போ இருக்கிற அந்த இந்த நேஷ்னல் விமென்ஸ் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாயை திறந்தாங்களா? இந்த பிரஜ்வல் ரேவண்ணாக்கு என்ன வாயை திறந்து என்ன சொன்னாங்க? ஒன்றுமே சொல்லலையே. ஸோ இந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. மோடி என்ன சொன்னார்? வாயை திறந்து ஏதாவது சொன்னார்? ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றாரு. ஏன் நீ தப்பிக்கி விட்டதே நீ தானே. யார் இங்கேருந்து யார் வந்து கொடுத்தாங்க பர்மிஷன் கொடுத்தாங்க? இமிக்ரேஷன் பாஸ் பண்ண தானே போக முடியும். அப்போ நீங்கள் வந்து இவர் மட்டும் நீங்கள் பண்ணல, இருக்கிற ஸ்கேம் பண்ணிட்டு போனவங்க எல்லாரையும் அங்கே போய் உட்கார வச்சுட்ருக்கீங்க. ஜெர்மனி, துபாய், லண்டன் இப்படி தான் போய் உட்கார வச்சுட்ருக்கீங்க. தேர் ஆல் ஃப்ரீ, தேர் ஆல் ஹாப்பி. குற்றவாளிகள் எல்லாம் ஹாப்பியாக தேர் ரோமிங் அரவுண்ட். ஆனால் இங்கே நம்மளை மாதிரி ஒரு அப்பாவிகள், கார்த்திக் போன்ற அப்பாவிகள், இளைஞர் பாவம் கஷ்டப்பட்டு படித்து வந்து அவர் வந்து உண்மைக்காக குரல் கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர். நீங்களாக இருக்கட்டும், சவுக்கு மீடியாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு சாமானியர். நம்மளாம் வந்து அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை. நம்ம அப்படியும் தாண்டி இன்னைக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறோம். நம்மலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் தப்பிச்சு போய் லண்டனில் போய் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் கிட்னாப் பண்ணி போய் நம்மள மாதிரி ஒரு சாமானியர், அதாவது கார்த்திக் மாணி ஒரு சாமானியரை வந்து கிட்னாப் பண்ணி போய் இதில் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஜனநாயகம் படுகொலை தான் பண்ணியிருக்காங்க 2 பேருமே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட கோவிட் வேக்சின் வந்து பிளட் கிளாட்ஸ் கொடுக்கும். விமெனுக்கு வந்து மென்சுரேஷன் பீரியட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அவங்களுக்கு பிளட் கிளாட்ஸ் இருக்கும். யார் யாருக்குலாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து யங் பீப்புள், அதாவது இளைஞர்கள்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி வந்து ஆஸ்ட்ரா அந்த கோவிஷீல்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து அப்ரூவ்டு, இந்த மாதிரி பிளட் கிளாட்ஸ் வரும் அப்படின்றது. அப்போ நம்மலாம் போயிட்டு பைத்தியக்காரத்தனமாக போயிட்டு நம்ம கைத்தட்டி பிளேட்டை அடித்தோம், நம்ம என்னென்னமோ செஞ்சோம், விளக்கேற்றணும், என்னென்னமோ பண்ணோம் அவர் சொன்னான்னு. ஆனால் இந்த ஒரு கம்பெனி அவங்க வந்து எலக்ட்ரோ பாண்டில் வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எதுக்கு கைத்தட்ட சொன்னாங்கன்னா, நம்ம வந்து மென்டல் மாதிரி அவங்களுக்கு எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம், அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் நம்மளை மறைச்சி நம்மளோட லைஃபு, நம்மளோட ஹெல்த்து எல்லாம் போயாச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா? ஏன்னா நேற்று வந்து அவர் சொல்கிறாரு, நான் பாகிஸ்தானில் வந்து அத்தனை பேரை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு ஜாலியாக சொல்கிறாரு. நான் வந்து அங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணேன், நான் வந்து பாகிஸ்தானுக்கு பண்ணேன். இங்கே எத்தனை பேர் நீங்கள் வந்து கோவிஷீல்டு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லாமல், டெஸ்டிங் இல்லாமல் நீங்கள் வந்து எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க? அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுத்தீங்களா? இன்றைக்கி வந்து பிளட் கிளாட் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்து போய் செக்அப் பண்ணுங்கள். இல்லை ஏதோ சம்திங் ராங் வித் மெடிசன், நீங்கள் போங்க, அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்னென்னு நீங்கள் பாருங்கள். அது இந்த மாதிரி ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அப்படியே அப்ரப்ட்லி ஒரு எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி சைலண்ட்டாக மோடி கவர்மெண்ட் வந்து நம்மளை வெறும் தட்டை அடிக்க சொல்லிட்டு, பெல் அடிக்க சொல்லிக்கிட்டு, கேண்டில் லைட் ஏற்ற சொல்லிக்கிட்டு, விளக்கு ஏற்ற சொல்லிக்கிட்டு, இப்படி வந்து நம்மளை ஏமாத்திட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. சரிங்க மேம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த முதல்ல நான் சொன்ன சவுக்கு மீடியா பற்றிய விஷயத்திலும், இரண்டாவதாக பேசிய அந்த விஷயத்திலும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து அரசாங்கங்கள் எடுக்கிறாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து ரொம்ப எடுத்தாங்கன்னா இது ரொம்ப கண்டெமபிள். ஐ திங்க் எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து தே ஹேவ் டு கம் அவுட். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து நசுக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் நசுக்கக்கூடாது. இது சோஃபியா விஷயத்தில் வந்து அவங்க பண்ணாங்க. அந்த வந்து ஏர்போர்ட்டில் வந்து சோஃபியா விஷயம் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளேயே வந்து அந்த மாதிரி பண்ணும்போது
சோஃபியாவுக்கு வந்து இல்லை நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் டெமோக்ரஸி இல்லாமல் நீங்கள் வந்து முடக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து மற்றவங்க விஷயத்தில் பண்ணக்கூடாது. அது பண்ணியாச்சுன்னா இளைஞர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்க மேம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.